ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடி காசி சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் ஒற்றுமையாக இருந்த நம்ம ரோஹிணி அண்டு வித்யா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா வந்து மொபைல் இருக்குல்லையா, அதாவது முத்துவுடைய மொபைலில் ரோஹிணி திருடி வச்சுருந்தாங்க. அந்த மொபைலை வித்யா கிட்ட கொடுத்து ஆற்றுல கொண்டு போய் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது கடலில் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வித்யா வந்து போகிற வழியில் என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோன் அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி அவங்க 2 பேருடைய கையிலையும் கிடச்சிருந்தது. அன்னைக்கு ஒரு வழியாக அந்த தாத்தா பாட்டி 2 பேருக்கும் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நாங்கள் இனிமேல் தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற அந்த கடைசி மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த மொபைலை வந்து முத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் வச்சுருந்ததுக்கான காரணம் வந்து எப்போயாவது அந்த பொண்ணை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஊரை விட்டே போக போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முத்துக்கிட்ட அதாவது நம்பிக்கையான யார்த்துக்கிட்டையாவது அதை கொடுத்து அவங்கக்கிட்ட சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அந்த மொபைலில் என்ன பண்ணுறாங்க, நம்ம முத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. முத்துவும் பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு கிளம்பி அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ இப்போ கடைசியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேரும் ரூமில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்நேரம் முத்து வந்து அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாரு. அந்த மொபைல் எடுத்து பார்த்தா அவருக்கும் ஆச்சரியம். என்னடா அது அவருடைய மொபைல், என்னடா இது நம்மளுடைய மொபைல் எப்படி நம்மக்கிட்டே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இதை மீனா தான் பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இது மாதிரி தானே ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது ஸ்க்ராட்ச் கூட அது மாதிரியே இருக்குமேனா, இது என்னுடைய மொபைலாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுடைய ப்ரொஃபைல் தான் வருது. ஸோ இதை பார்த்தோன்னே முத்துவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது நம்மளுடைய மொபைல் நம்மக்கிட்டே திரும்ப வந்திருக்குது, யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா, அப்போ நம்மக்கிட்டேருந்து மொபைல் அடித்தது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு பதில் கிடைக்குது. ஏன் இந்த வேலையை பார்லர் அம்மா பார்த்துருக்கக்கூடாது, பார்லர் அம்மாவுக்கு தான் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும், நம்ம 2 பேரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுல பார்லர் அம்மாவுக்கு தான் முழு விருப்பம். ஸோ அந்த அம்மா தான் இந்த வேலையை பார்த்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து சந்தேகம் வருது. அவருடைய சந்தேகம் ரொம்பவும் கரெக்டு தாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான். அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அந்த விஷயத்தை முத்துவும் என்ன பண்ண போகிறாரு, கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்றது இப்போ ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு உண்மைகளாக ரோஹிணியை பற்றின அத்தனை உண்மைகளும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரோஹிணி மாட்ட போகிற அந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு தவறுகளையுமே யோசிக்காமல் அளவுக்கு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடப்போகுது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு மூலமாக, அது நல்ல வழியோ கெட்ட வழியோ எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் அடித்து என்ன பண்ணிடலாம், அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவும் மோஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க ரோஹிணி. ஸோ இப்போ அதற்கு வந்து ஈக்குவலாக இப்போ என்ன பண்ண போகிறாங்க, மாட்ட போகிறாங்க. ரோஹிணிக்கு இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம முத்துவுக்கு வந்து மொபைல் கிடச்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முத்து வந்து தன்னுடைய அப்பா கிட்டே சொல்கிறாரு, இப்பா என்னோடய ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, உன் ஃபோன் உன்கிட்ட தானடா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்லை இது அந்த ஃபோனை நான் சொல்லலை, என்கிட்டேருந்து காணாமல் போச்சுல அந்த ஃபோனை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவன் ஃபோன் கிடச்சிருக்குன்னு சொல்கிறான், நம்ம தான் அன்றைக்கே மெரினா பீச்சில் தூக்கி போட்டேன்னு வித்யா சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணம் யோசிக்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு வேகமாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, இல்லை வேண்டாம் நம்ம நேராக வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ரோஹிணி வந்து பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு வேகமாக போய் வித்யா பார்த்தோன்னே ரோஹிணி தான் நிற்கிறாங்க. ரோஹிணியை பார்த்தோன்னே அவங்க, என்னடி திடீர்னு சொல்லாமல் வந்திருக்க, ஃபோன் கூட போடல, சரி வா நான் பசிக்குது நூடுல்ஸ் கிண்டிகிட்ருக்கேன் நீயும் சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவும் கேஷுவலாக நார்மலாக பேசுகிறாங்க. இப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய் என்னுடைய ஃபோன் எங்கடி அப்படின்னு நம்ம ஃபோன் எங்கடின்னு கேட்குறாங்க. என்னோடய ஃபோனாக சார்ஜில் போட்டிருக்கேன், ஏன் ஃபோன் பண்ணியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாகவே கேட்குறாங்க. அதற்கு ரோஹிணி சொல்கிறாங்க, அந்த ஃபோன் இல்லை,
நான் முத்துக்கிட்டேருந்து எடுத்தேன்ல அந்த ஃபோனு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த ஃபோனை நான் உங்ககிட்ட சொல்லி என்னடி சொல்லி கொடுத்தேன், கடலில் தூக்கி போடுன்னு தானே சொன்னேன், எந்த கடலில் போட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்கல அந்த பெசநகர் பீச் அங்கே தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, பெசநகர் பீச்சா, பொய் சொல்லாத, அன்றைக்கி மெரினான்னு சொன்னேன் என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, மெரினா நான் சொன்னேன் எல்லாமே ஒரே கடல் தானடி, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி வித்யா, தயவுசெய்து என்கிட்ட பொய் சொல்லாத. நீ சொன்ன விஷயங்கள், நீ சொன்ன பொய் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ அந்த ஃபோனை எங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டு அதை என்கிட்ட நீ சொல்லலை. இப்போ அந்த ஃபோன் முத்துக்கிட்ட கிடச்சிருச்சு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. உனக்கெல்லாம் நீ எதை பண்ணுறதுக்குமே நீ லாக்கே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வித்யா ரொம்பவே நோகடிக்கிற மாதிரி திட்டுறாங்க. இதுக்கு வித்யாவுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா எந்த ஒரு மனுஷனையுமே அளவுக்கு மீறி அவங்க பேசும்போது என்னாகும் அப்படின்னா கோவம் வரதானே செய்யும். ஸோ வித்யாவும் என்ன பண்ணுறாங்க, கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருடி, பேசாமல் இரு, என்கிட்ட தேவையில்லாமல் பேசாத, நிறைய வார்த்தைகளை நீ தேவையில்லாமல் விடுற, அதெல்லாம் சரியில்லை ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்தால் அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நீ எல்லாம் எதுக்குமே லாக்கியே கிடையாதுடி, ஒன்று போய் நான் நம்பினேன் பாரு, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வித்யாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, நீ பொய் சொல்கிறத பற்றியெல்லாம் நீ என்கிட்ட பேசாத. நீ என்ன பொய்க்காரின்னு சொல்கிறியா? நீ உன் குடும்பத்துக்கிட்டே, உன் சொந்த குடும்பத்துக்கிட்டே, உன்னுடைய சொந்த புருஷன்கிட்டேயே அவ்வளோ பொய் சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. நீ எல்லாம் என்கிட்ட பொய் சொல்கிறத பற்றி பேசவே பேசாத. இந்த உலகத்திலே அதிக பொய் நீ தான் சொல்லியிருப்ப, இதில் நீ என்ன பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரோஹிணியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வித்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் எவ்வளோ தான் பொறுப்பாங்க, அவங்களும் ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும். ஸோ அவங்களும் ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆனதில் ரோஹிணியை போட்டு அவங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எவ்வளோ போய் சொல்லியிருக்க, இவ்வளோ நாள் நான் உனக்கு எவ்வளோ விஷயங்களில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன், ஆனால் எதையுமே நீ கொஞ்சம் கூட மனசுலேயே நினைக்காம என்னை இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறல, நீ என்னை ஒரு ஃப்ரெண்டான்னு கேட்குற. என்னை பார்த்து நான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க போய் தானேடி உன்னுடைய பாவத்தில் எனக்கும் பாதி பங்கு சேரும். அந்த அளவுக்கு நானும் உன் கூட சேர்ந்து பொய் சொல்லிவிட்டு நீ செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடி நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீ என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுற, நீ இல்லாத கேடு வேலையெல்லாம் பண்ணுவ, உன் புருஷன்கிட்டே நீ பொய் சொல்லுவ, அதில் நிறைய பேர் என்கிட்ட குறுக்கு விசாரணை வேறு பண்ணுவாங்க, அத்தனை பேருக்கு நான் தானடி பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரொம்பவே கோவப்படுறாங்க. எனக்கும் கோவம் வரும் ரோஹிணி, என்கிட்ட நீ ஒரு சில வார்த்தைகள் நீ பார்த்து தான் பேசணும். என்கிட்ட நீ தேவையில்லாமல் இந்த அளவுக்கு பேசின அப்படின்னா நானும் உன் மேலே கோவப்பட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மீனா யோசித்து பார்க்குறாங்க. அதற்கப்புறம் மீனா வீட்டில் இருக்காங்க. அப்போ நம்ம முத்து பேசுகிறாரு. இங்கே பாரு, அதாவது இந்த ஃபோனை ஏன் அந்த பார்லர் அம்மா தான் எடுத்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த மொபைல் பிரச்சனை அப்போ அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசித்து பார்க்குறாரு. அவங்க ரொம்பவே கேஷுவலாக கூலாக நார்மலாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த ஃபோனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் ரொம்பவும் பதட்டமாக இருந்தாங்க நம்ம ரோஹிணி. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ண நம்ம முத்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அப்போ இந்த வேலையை இந்த அம்மா தான் பார்த்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மீனாக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, சீக்கிரமாகவே இந்த பார்லர் அம்மா தான் நம்மளோட இந்த பிரச்சனைகளுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த வீடியோ வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ தான் அந்த ஃபோன் உங்ககிட்ட வந்துருச்சுல, உன் ஃபோன்லேருந்து தானே இந்த வீடியோ எடுத்து லீக் பண்ணியிருக்காங்க, அப்போ நீ சீக்கிரமாக இந்த வீடியோவை யார் வெளியிட்டாங்க அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாப்பா நல்ல வேலை கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறாரு நம்ம முத்து. இப்போ முத்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சீக்கிரமாக அந்த உண்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம ஒரு நிரபராதி, சத்யா நம்ம மாட்டிவில்லை அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு முயற்சி பண்ணுறாரு. அதோடைய முதல் கட்டமாக வித்யா கிட்ட போய் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஃபோனை தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது என்னங்க ஃபோன் தெரியாதா, இது ஒரு ஃபோனு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி வித்யா வழக்கம் போல் காமெடி பண்ணுறாங்க. இங்கே பாரு, நான் வழக்கம் போல் நீ காமெடி பண்ணுவேன் மொக்கையா, அதை நான் கேட்டு போகிறதுக்காக இங்கே வரல, நான் சொல்கிற விஷயங்களை முழுசாக கேளு.
இப்போ இந்த ஃபோன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? இந்த ஃபோன் உன்கிட்டேருந்து தான் மிஸ் ஆகியிருந்திருக்கு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபோன் உன்கிட்டேருந்து தான் மிஸ் ஆகிருக்குன்றத நான் கன்ஃபார்மும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இந்த ஃபோன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தாங்க? இல்லை நீ தான் அன்றைக்கி பார்ட்டியில் வச்சு என்னுடைய மொபைலை எடுத்தியா? இந்த உண்மைகளை நீ என்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்துட்டு நம்ம வித்யாவை மிரட்டுறாரு. இப்போ வித்யா என்ன பண்ண போகிறாங்க? தன்னுடைய மனசை கஷ்டப்படுத்தின ரோஹிணிக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை இவ்வளோ நாள் ஓகே நமக்கு உண்மையாக இருந்திருக்கா, நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவாது நம்ம ரோஹிணியை காப்பாற்ற போகிறாங்களா? ஆனால் முத்துக்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ வித்யா வந்து சொல்லலை அப்படின்னாலும் அடுத்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முத்து என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் வித்யா கிட்டேருந்து வாங்கியே தீருவார். அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு? ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய முடிவு தான் வந்துட்டு ரொம்பவும் தீர்க்கமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். பட் மற்றவங்க யாரும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ முத்து என்ன முடிவெடுக்க போகிறாரு? அதற்கு எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க? ஏன்னா ரோஹிணியை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க பண்ணியிருக்க தவறுகள் 1 2 கிடையாது. டக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணியிருக்கிற தவறுகள் அவ்வளோ 1000 தவறுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எப்படி மாட்ட போகிறாங்க? மாட்டி எப்படியெல்லாம் அவங்க வந்து கஷ்டப்பட போகிறாங்க? இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் என்னென்ன பேச்சு வாங்க போகிறாங்க அப்படின்றத நமக்கு வந்து அடுத்தடுத்து வர எபிசோடில் நடக்க போகுதுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.